அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பாவலர் சுந்தரபாண்டியப்பனின் காட்சி ஊடகம் திருவாரூர். நம் நினைவெல்லாம் நீக்கமர நினைந்திருப்பது தியாகராஜா ஆரூரா தியாகேசா என்ற பெரும் கரகோலிகளுக்கிடையே வருகின்ற 7ஆம் தேதி நம்முடைய திருத்தேர் வலம் வர இருக்கிறது. அந்த கோயிலில் சென்று இறைவனை வழிபட்டு திருத்தேர் பணிகளை பார்வையிட்ட நேரத்தில் எத்தனை மிகப்பெரிய பணிகளை எல்லாம் நம் முன்னோர்கள் வகுத்து நெறிப்படுத்தி நமக்கு கொடுத்து சென்றிருக்கிறார்கள் என்ற எண்ணம் நம் மனதில் மிகவும் இருக்கிறது. தெய்வ பக்தி ஒரு பக்கம் இருந்தாலும் கூட தேர் அலங்கார வளைவுகளையும் அதை உருவாக்கக்கூடிய எண்ணற்ற பணியில் மக்கள் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருப்பதும் கண்டு மெய்ச்சிலிருக்க வைக்கிறது. அந்த தேர் வடம் கண்டு மிரண்டு போனேன். அத்தனை பெரிய வடம், தம் கைகளால் உயர்த்த முடியாத தூக்க முடியாத வடம், அத்தனை நெடிய வடத்தை பிடித்து ஆயிரக்கணக்கான மக்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து இறைவ அருளை பெற்றிட காத்து கொண்டிருக்கிறார்கள். 7ஆம் தேதி திருவாரூரின் 4 கோபுர வீதிகளிலும் திருத்தேர் வலம் வர இருக்கின்ற அந்த தருணத்தில் ஆரூரா தியாகேசா என்ற கலர ஒளியோடு இறைவனின் இறை அருளை பெற்று இன்புற்று எல்லாம் வல்ல இறைவனின் அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்திட என் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இறையருளை வணங்கிட இன்றைய எல்லோரும் திருவாரூர் வாருங்கள், தியாகராசன் அருளை பெறுங்கள் என்ற கூக்குரலோடு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். பன்னூருட்டியிலிருந்து பாவலர் சுந்தரபாண்டியப்பன். வணக்கம்.